உங்களோட பாடியில இருக்கிற ஸ்கின்னை விட எப்பவுமே எல்போஸ்ல நீஸ்ல இருக்கிற ஸ்கின்ன ரொம்ப திக்கா டார்க்கா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பாடியில இருக்கிற ஜாயிண்ட் சர்ஃபேஸ் தான் ஃபிரிக்ஷன் அதிகமா நடக்கிற இடம். ஸோ எல்போஸ், நீஸ், ஆங்கிள் எல்லாம் ஸ்கின் ரொம்ப திக்காவும் அதனால டார்க்காவும் இருக்கும். பீக் வந்தா நெயிலிங் பண்றவங்க, லீன் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை சரி பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சன்ஸ்கிரீன் தான். நெக்ஸ்ட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாய்ஸ்சரைசர்ஸ் ஒரு பாடி வாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற மாதிரி கிரீம்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பீரியாடிக்கலா ஹோம் பீலிங் பேட்ச்மே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமா தேவையில்லாம ஃபிரிக்ஷன் லைக் டைட்டான கிளாத்ஸ் போட்டுக்கிறது, ஃப்ரீக்வெண்டா நீலிங் அண்ட் லீவிங் ஹேபிட்ஸ் எல்லாமே மாத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டார்க்கான நீஸ், எல்போஸ் இருந்துச்சுன்னா உடனே உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.